குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அருமையான பலன், சூப்பரான பலன், நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பலன். குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சியும் சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சியை பத்தி தான் பார்க்க போறோம். ரெண்டு கிரக பயிற்சி உங்கள் வாழ்க்கையில என்னென்ன பண்ண போகுது இதை பத்தி தான் ஃபுல் வீடியோ. இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் இந்த சுக்கிர பயிற்சி, அதாவது ஜனவரி மாசம் 28ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். மார்ச் மாசம் வரை 1ஆம் தேதி வரை இந்த பயிற்சி இருக்குது. இந்த மாசத்துல பாருங்க குரு பகவானும் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அப்ப முழுக்க இந்த குருவும் சுக்கிரனும் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இதை பத்தி தான் ஃபுல்லான பதிவு. ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. பண ஆசை இல்லாத மனிதன் குரு இதனால் வரை வக்ரமா இருந்தாரு, இப்ப நல்ல ஒரு பலமாகிறார். இந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய யோகமாக இந்த சுக்கிர பயிற்சி இருக்குது. இந்த குரு பகர வக்ர நிவர்த்தி பயிற்சி இது ரெண்டு பயிற்சிய எப்படி உங்களுக்கு நல்ல பலன் இருக்குன்னு சொல்லி இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, பொதுவாக மிதுன ராசி இதுலயுமே பாருங்க காலபுருஷனுடைய 3வது ராசி தான் இந்த மிதுன ராசி. இதுலயுமே புத்திசாலியான குணம் மிதுன ராசி என்பது அதிகமா இருக்கும். ஒரு விஷயத்த பலவாட்டி யோசிச்சு சிந்திச்சு ஒரு வேலையில இறங்கக்கூடிய நபர்கள் மிதுன ராசி என்பர்கள். யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பண்ணணும், எப்படி பேசணும், எந்த காரியத்தை சாதிக்கணும்னு சொல்லி பயங்கரமா திங்க் பண்ணக்கூடிய குணம் மிதுன ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். எதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம், நம்ம ஜெயிக்கக்கூடிய திறமை இருக்கு. ஆனா அறிவுத்திறல இவங்க மாதிரி யாரும் அறிவுத்திறனா இருக்க முடியாது. படிச்சிருக்கே மாட்டாங்க. ஆனா ஞானம், இயற்கையான ஞானம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும். நல்ல ஒரு யோசிக்கக்கூடியமும் நல்ல ஒரு தன்மையான குணமும் அதிகமாக உள்ள நபர் எதுனா அந்த மிதுன ராசி தான். அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சியும் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சியும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது? இது 2 பயிற்சிங்க, ஒரு பயிற்சி 2 பயிற்சி. அது மட்டும் இல்லாம இதுல என்ன ஒரு ஸ்பெஷலான ஒரு பலனா, சுக்கிரனும் குரு பகவானும் பரிவர்த்தனை யோகம் இது எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போகுது அதுக்கான வீடியோ தான் ஃபுல் வீடியோ. இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். பொதுவா சுக்கிரனாவே ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடியவரும் சுக்கிர பகவான் தாங்க. ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். லைஃப்ல எப்படி இருக்கணும் அப்படி இருக்கு, நிறைய ஆசை. அந்த ஆசையை காட்டக்கூடியவரும் சுக்கிர பகவானா வர்றார். சொகுசு காரு, சொகுசு பங்களா, உல்லாச பயணம் இது எல்லாமே அதிபதி இந்த சுக்கிர பகவான் தான். அப்போ ஒருவருடைய ஜாதகத்துல சுக்கிர பகவான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். கலை, இசை, நாட்டம் இதெல்லாம் சுக்கிர பகவான் அதிகமா வருவார். பொதுவா பாருங்க, ரெடிமேட் கடை வச்சிருக்கவங்க சரி, இந்த உணவு துறையா இருக்கட்டும், இல்ல இனிப்பு சம்பந்தப்பட்ட துறையா இருக்கட்டும், இந்த யூடியூப் படம் வச்சு நடத்தக்கூடிய நபராக இருக்கட்டும், இந்த ஓவியம் வரையக்கூடிய நபராக இருக்கட்டும், இது எல்லாமே சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் தான். அழகான பொருள் எங்கெல்லாம் இருக்கா அங்கெல்லாம் சுக்கிர பகவானுடைய கதிர்வீச்சு அதிகமா இருக்கும். ஒருத்தருடைய மகாலட்சுமி, ஒருத்தருக்கு மகாலட்சுமி கடாச்சாரம் இருக்குன்னா அவங்க ஜாதகம் எடுத்து பாருங்க, இந்த சுக்கிர பகவான் பலமா இருப்பார். அப்ப ஜாதகத்துல ஒரு சுக்கிர பகவான் ஒரு முக்கியமான கிரகம். உங்களுக்கு பாருங்க, சுக்கிர பகவான் எத்தனாம் வீட்டு அதிபதி? 5ஆம் வீட்டு பஞ்சமாதிபதியாக வர்றார். 5னா ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், ஆசை, பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், நம்முடைய குழந்தைகள் எதிர்காலம், நம்முடைய லைஃப்பை பத்தி திங்க் பண்ணக்கூடிய பாகம் எல்லாமே இந்த 5ஆம் பாகம் தான். அடுத்து 12 வெளிநாடு, வெளியூர், ஒரு பயணங்கள், இது எல்லாமே இந்த 12ஆம் பாகம் தான். இதற்கு அதிபதியான அந்த சுக்கிர பகவான் தான். அப்ப ஜாதகத்துல சுக்கிர பகவான் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவரு மறைவு இடத்துல இருக்க கூட நல்ல ஒரு பலமா இருந்தாதான் நல்ல ஒரு பலனை அவர் அள்ளி கொடுப்பார். இப்ப பாருங்க, இதுல சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம். உங்க ராசிக்கு சுக்கிர பகவான் எங்க இருக்காருன்னா 10ஆம் பாவத்துல போய் இருக்கிறார். 12ஆம் பாவத்துல விரைய குருவாக நீங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப மிதுன ராசியை பொறுத்தவரை என்ன விரைய குரு, ஒரு சில பேர் இந்த குரு பகவான் வக்ரதா இருந்ததுனால என்னென்ன பலனை செஞ்சிருப்பாருன்னா, கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில தடைகள் இருந்திருக்கும். ஒரு சில மருத்துவ செலவு, விரைய செலவு நிறைய பேர் பார்த்திருப்பாங்க. யாரு? மிதுன ராசிக்காரன் தன்னுடைய மனைவியா, கணவனான, இல்ல நண்பர்களா, பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப்பா, இல்ல டாக்குமெண்ட் பிரச்சனையா, இல்ல ஒரு இட பிரச்சனையா, பூமி பிரச்சனை, இது மாதிரி நிறைய விஷயத்த சந்திச்சிருப்பாங்க. கேட்டா சொல்லுவாங்க மிதுன ராசிக்கா ஆமாமா. இல்ல வேலை உத்தியோகத்துல நிறைய தடைகள், வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், வேலை உத்தியோகத்துல பிரச்சனைகள், தாய்மாமன் உறவுல பிரச்சனைகள், பெருங்கொண்ட பணத்துல ஒரு பிரச்சனை, கொடுத்த பணத்தை வாங்க முடியல, ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனைகள், தொழில் சம்பந்தப்பட்ட சில ஒரு பலவீனம், இது மாதிரி நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டே போலாம். ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மிதுன ராசி, அதனால சொல்றேன். இந்த குரு பகவானும்
இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி ரெண்டுமே பாருங்க சூப்பரா இருக்கு இப்ப. ஏன்னா 10ஆம் பாவத்துல போய் பலமா கேந்திர யோகத்துல இருக்காரு சுக்கிர பகவான். ஒரு கிரகம் கேந்திரத்துல போய் இருந்தா அது யோகம். அதுவும் ஒரு ராகுவோட சேர்ந்து இருக்கு, நட்பு கிரகத்தோட. அது இல்லாம இந்த பரிவர்த்தனை யோகம். இப்ப நிறைய பேருக்கு பாருங்க பொருளாதாரம், வருமானம், இன்கம் எல்லாமே மிதுன ராசியை பொறுத்தவரை டாப்பா இருக்கும், குறையே இல்லாம இருக்கும். அவ்வளவுதான். பொருளாதாரம், வருமானம், இன்கம் எல்லாமே சூப்பரா வரக்கூடிய அமைப்பு இந்த மிதுன ராசியை பொறுத்தவரை அழகாக அமைச்சு கொடுப்பார். தடை இல்லாம, தாமதம் இல்லாம. வெளிநாடு மூலமா காசு பணம் வரலாம், இப்ப நகை வாங்கலாம், பணம் வாங்கலாம். இது மாதிரி நிறைய விஷயத்த இந்த பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இந்த மிதுன ராசியை பொறுத்தவரை. ஏன்னா குரு பகவானே சந்திர பகவானுடைய கால்களை போறார், ரோஹிணிஸ்ல போறார். நிறைய பேருக்கு நல்ல பலன் வரக்கூடிய நேரம் வந்துருச்சு. இங்க கெட்ட பலன் சொல்லக்கூடாது, மிதுன ராசியை பொறுத்தவரை கெட்ட பலன் சொல்லுவாங்க. ஏன்னா புதனும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அப்புறம் 9ஆம் இடத்துல பாக்கிய சார்ந்த போயிடுவார். அப்ப சுபகாரியம் சுப செலவு பண்ணக்கூடிய நேரம் வருது. இப்ப இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, இடத்தை மாத்துறது, வீடை மாற்றக்கூடிய அமைப்புல நிறைய பேர் கிடைக்கும். யாருக்கு? மிதுன ராசிக்காரங்களுக்கு. எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் வெற்றியா கொடுக்கும். எந்த ஒரு தடை இல்லாம வெற்றி அடையக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. வண்டி, வாகனம், இடம், பூமி இது எல்லாமே நல்ல யோகத்தை சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு. அப்ப எல்லாமே டைமிங் பாருங்க பக்கவா இருக்கு. நீ எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றியா வரக்கூடிய நேரம் வரும். படிப்பு கல்வி சார்ந்த விஷயமா இருக்கட்டும், இல்ல அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணீங்களா, இப்ப நிறைய அரசாங்க சம்பந்த ஒரு விஷயம் இருக்கும், இது எல்லாமே சாதகமா வரும். நீங்க எந்த சப்ஜெக்ட் படிச்சாலும் சரி, அக்கௌண்ட்ஸ் சார்ந்த படிக்கிறீங்களா, இல்ல எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்த படிக்கிறீங்களா, இல்ல போலீஸ் சம்பந்தப்பட்ட துறையில் படிக்கிறீங்களா, எல்லா துறையுமே சரி, வக்கீல் துறையா இருக்கட்டும், இல்ல வழக்கறிஞர் இருக்கட்டும், நீதிபதியா இருக்கட்டும், எல்லா துறையுமே இப்ப சூப்பரா இருக்கும் பாத்துங்க. படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் வெளிநாட்டுல படிச்சாலும் சரி, வெளியூர்ல படிச்சாலும் சரி, படிப்புகளே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பா. எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸாலும் உங்க பக்கம் சாதகமா வரும் பாத்து. காதல் திருமணம், 2வது திருமணம் ரெண்டுமே ஓகே. மிதுனத்தை பொறுத்தவரை திருமண வாழ்க்கை தடை இல்லை, தாமதம் இல்லை, நல்ல ஒரு அனுகூலத்தை பார்க்கக்கூடிய நேரம் இந்த மிதுன ராசிக்கு சூப்பரா இருக்கு. டைமிங் பக்காவா பாத்துங்க. சுப செலவு, சுபகாரியம் பண்ண போறீங்க, இது கன்ஃபார்ம். இந்த நேரத்துல சொல்றேன், கடன் பிரச்சனை இருக்காது. எங்க போய் லோன் கேட்டாலும் லோன் உடனே சாங்ஷன் ஆகும். கடன் உதவி உடனே கிடைக்கும். லோன் பிரச்சனை சரியாகும். வீடு வாங்குறது, இடம் வாங்குறது எல்லாமே இருக்கும். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. தந்தையோட சொத்துக்கள், தாயோட சொத்துக்கள் காமிக்கக்கூடிய அமையா இருக்கும். அதே மாதிரி நீங்க பாருங்க, புதுசா தொழில் பண்ணுங்க, ஜாதகத்தை பார்த்து, திசாபதியை பார்த்து கரெக்டா மிதுன ராசியை தொழில் பண்ணுங்க, நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்காலம் உங்களுக்கு சூப்பரா வரும் பாத்துங்க. மிதுனத்தை பொறுத்தவரை இதுல தடைகளை நம்ம சொல்லக்கூடிய அமைப்பு இல்லை. ஏன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு, குரு பகவான் வக்ர நிவர்த்தி பிப்ரவரி மாசம் 4ஆம் ஆயிட்டாரு. இந்த சுக்கிரன் பயிற்சி வர நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குது. அப்ப எல்லாமே இந்த காலகட்டம் மிதுன ராசியை பொறுத்தவரை டைமிங் எல்லாமே சூப்பரா இருக்கு. அப்ப கரெக்டா பிளான் பண்ணினா கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய நேரம் வருது. இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி தடை இல்லாம, தாமதம் இல்லாம நிறைய வெற்றியை பார்க்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துருச்சு. லாட்ரி யோகம் நிறைய பேர் ஜாதகத்தில் கேட்கக்கூடிய கேள்வி, லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. 100க்கு 100% யோகம் இருக்கு. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரையம் பண்ணாம ஜாதக பார்த்து, தசாபதியை பார்த்து கண்டிப்பா லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணு. கண்டிப்பா வெற்றி நிச்சயமா வரக்கூடிய நேரம் உங்களுக்கு அழகா சாதகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம பாருங்க, கமிஷன் ஏஜென்சி பிசினஸ், ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங் இந்த சார்ந்த துறை எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றம் இப்ப வரும். வண்டி, வாகனம் சார்ந்த பிசினஸ் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு. இப்ப எல்லாமே பாருங்க உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு அனுகூலமான ஒரு நேரத்தை அழகா அந்த மிதுன ராசிக்கு அழகா வருது. பெண்களுக்கு பாருங்க, விளையாட்டு துறையா இருக்கட்டும், நெருப்பு துறையா இருக்கட்டும், இரும்பு சம்பந்த துறையா இருக்கட்டும், எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. இல்ல நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் இந்த சுக்கிர பயிற்சியோட ஃபர்ஸ்ட் நட்சத்திரம், அதாவது இந்த வருடத்துல வர நட்சத்திரம் பாத்தீங்கன்னா மிருகசீரத்துல பிறந்தவங்க தைரியமான குணம் இருக்கும். கொஞ்சம் குழப்பத்திலே இருந்தாங்க. யாரு? மிதுன ராசிக்காரங்க நிறைய குழப்பத்துல இருந்தாங்க. கரெக்டா ஒரு முடிவெடுக்க முடியல. நல்ல ஒரு சிந்தனையாற்றல் இவங்ககிட்ட இல்லை. இதுலயுமே ஒரு தடை, தாமதம், ஒரு குழப்பம், மனக்குழப்பம், வருமான பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, வேலையில பிரச்சனை, உத்தியோகத்துல பிரச்சனை, இது மாதிரி நிறைய விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். மிருகசீரத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. மிதுனராசியை பிறந்த மிருகசீரத்துல நல்ல ஒரு சரியா இல்லை. அந்த 2 பாதத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க எல்லாமே ஒரு மந்தமான தன்மை எல்லாமே சந்திச்சிங்க. இனிமே சந்திக்க மாட்டீங்க. மெயினா கட்டிடத்துறையா இருக்கட்டும், இல்ல போலீஸ் துறையா இருக்கட்டும், இல்ல யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய துறையா இருக்கட்டும், இல்ல கடிமையான உழைக்கக்கூடிய நபராக இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றம் வருது. மிருகசீரத்துல பிறந்தவங்க சுபகாரியம், சுப செலவு, இடமாற்றம், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம் இது எல்லாமே பண்ணிக்கலாம். நல்ல ஒரு டைம் இருக்குது பாத்து. வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, சுபகாரியம் பண்றது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுப்பார் மிருகசீரத்துல பிறந்தவங்களுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா திருவாதிரை சில பிறந்தவங்க எல்லாமே பிரம்மாண்டமா சிந்திக்கக்கூடிய குணம் இருக்கும். உங்களுடைய சிந்தனையே பிரம்மாண்டமா யோசிப்பாங்க.
உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமா மாறப்போது பாருங்க. திருவாதிரை பிறந்தவங்க நல்ல டைமிங் சூப்பரா இருக்கு. உங்க ஆசை எல்லாமே நிறைவேற்றக்கூடிய நேரம் திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க அழகா இருக்கு. உங்களுடைய கற்பனை எல்லாமே நல்ல ஒரு மாற்றம், எதிர்காலம் எல்லாமே சூப்பரா இருக்கும். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வி, உத்தியோகத்தில் உயர் பதவி, இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றியா வரும். இனிமேல் வரக்கூடிய இந்த சுக்கிரன் ராகு இணைவுனால பிரம்மாண்டமா நீங்க சாதிக்கக்கூடிய நேரம் வருது. படிப்பு கல்வியா இருக்கட்டும், இல்ல உத்தியோகமா இருக்கட்டும், திருமண பேச்சா இருக்கட்டும், இல்ல நண்பர்களாக இருக்கட்டும், பழக்க வழக்கமானது எல்லாமே நல்ல ஒரு எதிர்காலம் இந்த திருவாதிரை பிறந்தவங்க அதிகமா இருக்கும். ஏன்னா உங்களுடைய சிந்தனையில் பயங்கரமா சிந்திக்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டு. இனிமே நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை? ஒரு வெற்றியான பாதை, நல்ல ஒரு அனுகூலமான ஒரு பாதையை நீங்க பார்க்க போறீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க, இதுலயுமே ஒரு பொறுமையான குணமும், அமைதியான குணமும், அனுசரிச்சு போற குணமும், தன்மையான குணமும், விட்டு கொடுத்து போற குணமும், யார்கிட்ட எப்படி பேசி எந்த காரியத்தை சாதிக்கக்கூடிய சிந்தனை ஆற்றலும் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும். ஏன்னா நீங்க தான் குடும்பத்தை எடுத்து ஃபேமிலியை ரன் பண்ணக்கூடிய அமைப்பு உங்கள்கிட்ட இருக்கும். ரொம்ப நாகரிகமா இருக்கக்கூடிய குணம் இருக்கும். ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பீங்க. நல்ல ஒரு புத்திசாலி குணம் இருக்கும். நிறைய பேர் பாருங்க, அதாவது இந்த புனர்பூச நட்சத்திரத்துல ஆசிரியர், கடற்கர், எடிட்டர், ஆடிட்டர், இது மாதிரி நிறைய விஷயத்துல இருப்பாங்க. நகை கடை வச்சிருக்கவங்க எல்லாமே பாருங்க இந்த புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பீங்க. இனிமேல் நிறைய செலவை பார்த்தீங்க, குடும்ப ரீதியாக நிறைய செலவை பார்த்தீங்க. இனிமேல் செலவு இருக்காது. இனிமேல் செலவெல்லாம் குறையும். வருமான இன்கம் நல்லா இருக்கும். இனிமேல் நீங்க போகக்கூடிய காலம் வருமான இன்கம் பத்தி நீங்க கவலையே பண்ண வேணாம். புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு டைமிங் இருக்குது. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர் சார்ந்த விஷயம், சுப செலவு, சுபகாரியம் சார்ந்த விஷயம் எல்லாமே இந்த புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க அழகா இருக்குது. ஏன்னா கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாத தன்மைகள், படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மைகள், இது எல்லாமே நீங்க இனிமேல் பார்க்க மாட்டீங்க. இனிமேல் கல்வி சார்ந்த விஷயம், படிப்பு சார்ந்த விஷயம், தொழில் சார்ந்த விஷயம், உத்தியோக சார்ந்த விஷயம், இந்த சுக்கிரன் குரு பரிவர்த்தனை யோகத்தினால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அப்ப நீங்க போகக்கூடிய பாதையிலுமே ஒரு வெற்றி பாதையா வருது இந்த புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு. கல்வி நிறுவனம் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள், நகைக்கடை வச்சுக்கூடிய எல்லாருக்கும் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் எதிர்காலம் சூப்பரா இருக்கு இந்த புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு. வரக்கூடிய இந்த சுக்கிரன் குரு வக்ர நிவர்த்தி பயிற்சியும் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை மிதுன ராசிக்கு கொடுக்கிறது.